திருச்சி மக்களுக்கு வணக்கம். எல்எஸ்சிசி வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தக்கூடிய 20,000 டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க 5 நாள் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம 2 நாள் வரதா பிளானு. ஆல்ரெடி நிறைய கமிட்மெண்ட் இந்த காரணத்தினால முழுசாக வர முடியல இங்கே. ஆக்சுவலாக கமிட்டியை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போதே சொன்னது ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. முக்கியமான விஷயம் கமிட்டி கலந்து கொள்ளாது. ஸோ நல்ல ஓவர் கொடுத்து ஒரு 5 நாளைக்கு நடத்துகிறாங்க. இதுமா பார்க்க வேண்டியது கிரவுண்டுங்க. ஸோ ஒர்க் பண்ணியிருக்க கிரவுண்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இங்கே பாருங்கள், சுற்றி பார்த்தா செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் கிரவுண்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்சிசின்னு அவங்களோட லோகோ மாதிரி வச்சுருக்காங்க. பிச்செல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இந்தளவுக்கு லெவலான பிச்சை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் அடிக்கிறதும் கஷ்டம். ஏன்னா நமக்கு ரெட்டு வெயிட் பாலில் நடக்குது. நல்லாவே பவர் போட்டு அடிக்கணும்னு தோணுது. நேருக்கு நேராக அடிக்கிறது கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ கண்ட்ரி ரீஜன் தரையோடு ஆடினா கீழே குத்தினோன்னா பந்து கொஞ்சம் நல்லா வேகமாக போகும். இந்த திசை, ஸோ இந்த மிட் விக்கெட்டு கண்ட்ரி, இந்த திசை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி தோணுது. டார்கெட் பண்ணி அடிக்கலாம். ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அடிக்கிறது. ஸோ இங்கே கவர்ஸில், டீப் கவர்ஸில் இங்கே இந்த மரத்தில் பட்டு, இந்த செவுத்தில் பட்டாலே 4. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் சைட் ரீஜனில் நல்லா கட்டாடியக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு பார்ட்னர்ஷிப் டீமில் ஒருத்தர் கண்டிப்பாக பில்ட் பண்ணியே தீரணும். ஸோ ரிவர்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவேன் இந்த ரீஜனு. மற்றபடி லாங் ஸ்டாப் அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ளே 1s and 2s எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்வீப் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படின்னா இங்கே பேக்வர்ட் ஸ்கொயர்லக்க டார்கெட் பண்ணி நல்லாவே ஆடலாம்னு சொல்லுவேன். மற்றபடி மேலே தூக்குனிங்கன்னா நல்லாவே கையில் விழுவ வாய்ப்பு இருக்குது இங்கே. ஸோ மேட்ச் பால் ரெட் டென்னிஸ் வெயிட் பால். ஸோ ஃபஸ்ட் டைம் ரெட் டென்னிஸ் வெயிட் பாலுக்கு வந்திருக்கோம். டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச்சு மணச்சநல்லூர் பெப்சி வெர்சஸ் தழுதாலப்பட்டி டிகே. ஸோ இங்கே பார்க்குறது மணச்சநல்லூர் டீம் பார்க்குறீங்க, பெப்சி. ஸோ டாஸ் வின் பண்ணாங்க, ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவரு, 4 பவுலர் மினிமம் யூஸ் பண்ணி ஆகணும். 2 பேர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் பாட்சா, நான் ஸ்ட்ரைக்கராக லோகோ இருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு ஜானி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் நேராக ஸ்டிக் லைனில் ஒரு இண்டிகேட்டர் ஆகிருக்கு. ஸோ லெக் பைக்கான அப்பீல் இருக்குது. லெக் பை டாட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் நல்ல லென்த்து உள்ளதுக்கு போட்டிருக்காரு நேராக. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்காங்க. ஸோ பேட்டில் ஒரு நிற்கிற காரணத்தினால தரையோட போகுது. ஸோ அங்கே மிஸ்ஃபீல்டு, அந்த மிஸ்ஃபீல்டு சிங்கிள் டபுளாக மாற்ற விட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஃபோர்த் ஒன் ஸ்டிக் லைனில் வந்திருக்காரு. ஸோ தரையோட போகுது. ஒரு ஆன் ட்ரைவ் ஒன்று பார்க்குறீங்க. ஸோ அண்டர் த பால் போய் அடிக்க முடியாத அளவுக்கு போட்டிருக்காங்க. இங்கே மிக்ஸ்அப்பு. ஸோ அதன் காரணமாக ரிசீவ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இங்கே முதல் விக்கெட் ரன் அவுட்டில் கிடைக்கிது. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஆனந்த் இறங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி தெளிவாக ஆடிருக்காரு. ஃபுல் டாஸ். ஸோ பவுலரோட ரிதம் உடைக்க பார்க்குறாங்கன்னு சொல்லுவேன். ரிவர்ஸ் திரும்பி ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் ஹைட்டில் ஏறி இருக்க அந்த இடத்துல ஃபீல்டருக்கு இருக்காங்களா, கையில் இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. கேட்ச் டேக்கன். முதல் ஓவரில் 2 பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கே ஜானி நல்ல கேட்ச்சு, ஹை கேட்ச் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 2 விக்கெட் விட்டு 4 ரன் ஆடிருக்காங்க. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேனா பிரகாஷ். இந்த ஓவர் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால் வைடு. ஸோ அதனால் ஃபஸ்ட் பால் ரீபால். இங்கே கொஞ்சம் பிச்சை யூஸ் பண்ணி போடப்பட்ட காரணத்தினால பேட்ஸ்மேனுக்கு நல்லா பேக் ஃபுட்டுக்கு தள்ளியிருக்காரு. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஆஃப் த ஓவர். அவரை பிடிக்கிற முதல் பால் கோல்வான் இன்ஃபீல்டு கிளியர் பண்ணுதுன்னு சொல்லுவேன். ஷார்ட் இந்த ஃபீல்டு தலையை தாண்டி போயிருக்கு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. நல்ல ஸ்டார்ட்டு. ஸோ ஏரில் போனாலும் கேப்பில் போச்சு. தேர்ட் பால் ஓவரில். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஸ்லிப் ஃபீல்டருக்கு கேரி ஆகலை. ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. நல்லா விலைக்கு போட பார்த்துருக்காரு. பார்த்து ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனந்த் ஒன் ஹேண்டில் விட்டுருக்காரு. அங்கே ஐயோ ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு. ஸோ மரத்தில் பட்டு உள்ளே விழுந்துருச்சு. அதில் 2 எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. ஸோ நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஓவரை முடிக்கிறாங்க.
ஸோ இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் விட்டு 11 ரன் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்னர்ஷிப்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆனந்த் அண்ட் பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு ஏரியாவில் போகிறதுக்கு இன்னோவேட்டிவான ஷாட்டுக்கு கண்டிப்பாக ஆனந்த் போகிறாரு. பிரகாஷ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரைவ் ஆடி இந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ணி தருவார்னு எதிர்பார்க்குறேன். 6 ஓவர் மேட்ச்னாலும் மினிமம் 3 ஓவருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமையணும். ஸோ 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அந்த காரணத்தினால ஸோ கொஞ்சம் கணிச்சு தான் ஆடணும் இதுக்கு மேலே அவங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் சந்தோஷ் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால் வைடு. ஸோ அதனால் ஃபஸ்ட் பால் ரீபால். நல்ல லைன் லென்த் நல்லா போட்டிருக்காங்க. கொஞ்சம் பேட் ஃப்ளோ பெருசாக விட்டுருக்காருன்னு சொல்லுவேன் இங்கே பிரகாஷ். செகண்ட் 1 ஓவரில் ஸ்டிக் லைனில் வரவும் நல்ல ட்ரைவ் கவர் ட்ரைவ் ஒன்று ஆடி இருக்காரு. ஸோ ஷார்ட் கவர்ஸ் வச்சுருக்காங்க, டீப் கவர்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே மிஸ்ஃபீல்டு சிங்கிள் டபுளாக மாறுதான்னு பார்த்தா த்ரோ பெட்டராக வந்தால் மாட்டியிருப்பாங்க. பட் ஓட்டாங்க 2. ஸோ உங்களுக்கு ஃபீல்டிங் செட்டப் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்லிப் ஒன்று வச்சுருக்காங்க, பேக்வர்ட் பாயிண்ட்டு, ஷார்ட்ஸ் கவரு ப்ளஸ் டீப் கவர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இலக்கி போட்டிருக்காரு, ட்ரைவில் இருந்து இழுக்கிறாரு. லாங் ஆஃபு, லாங் ஆனு, கண்ட்ரி, ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக்கு, ஸோ பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஸோ ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் வைக்கலை. ஸோ இந்த பால் கொஞ்சம் அடித்து போட்டார். நல்ல ப்ளே, பேக் ஃபுட்டில் பஞ்ச் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். ஸோ ஆனந்த் ஸ்ட்ரைக்கில். ஸோ பெரிய வயசுக்கான முயற்சி. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு யார்க்கரில் ஒரு டாட் ஒன்று போட்டிருக்காங்க. நேக் அண்ட் கான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்ல லைன்லேருந்து போட்டதுக்கான பலனாக இங்கே நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனந்த் அவர்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 15 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கராக ஜீவா. ஸோ இந்த ஓவர் தேவா போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வைடு, ஃபஸ்ட் ஒன் ரீது. கன்வே நல்ல கேட்சுங்க, சூப்பர் கேட்சுங்க கீப்பர்ட்டேருந்து. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அஜித் வந்திருக்காங்க. அஜித் அவர் பிடிக்கிற முதல் பால் ஷார்ட்டா அண்டர் த பால் போய் தூக்கியிருக்காரா. கேட்சுக்கான அங்கே கேட்ச் டேக்கன், நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க பவுண்ட்ரி லைனில். ஸோ இந்த ரெட் வெயிட் பாலில் இது ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். நல்ல கனெக்ஷன் இருக்கணும், பியூர் டைமிங் இருக்கணும். ஸோ அங்கே சந்தோஷ் ஃபீல்டர். இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அன்பரசு, அன்பு. தேர்ட் பால் ஓவரில் நல்ல பிளேயிங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி தரையோடு ஆடி இருக்காரு. ஸோ தெளிவான மைண்ட் செட் அவனுக்கு இருக்குது. ஸோ அதன் காரணமாக இங்கே சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட், அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஃபோர்த் ஒன். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி சரியான மீட் இல்லை. ஸோ பேட்டில் நிற்கிறச்சுன்னு சொல்லிட்டாங்க லெக் அம்பையர். ஸோ சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஜீவா இருந்தாங்க, தேவா டு ஜீவா, டாட் பால் இது. லாஸ்ட் ஒன் பிச் ஆஃப் த பாலுக்கு போக முடியல. அங்கேருந்து சரியான பவுன்ஸு, டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. இங்கே நெக்ஸ்ட் ஓவர் ஜானி போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். கோட்டா முடிக்க வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஒன் நல்ல பிளே, க்ளோஸ் டு த பாடி வச்சுட்டு ஓடுறாரு. சிங்கிள் மட்டுமே கிடைக்கிது. டபுளுக்கான முயற்சி இருந்துச்சு ஜீவாட்டந்து, பட் நல்ல ஃபீல்டிங் காரணமாக இங்கே சிங்கிளோட கட் பண்ணி தராங்க. செகண்ட் ஒன் ஸ்டிக் லைனில் ஸ்லாக் பண்ண பார்த்துருக்காரு. அங்கே நல்ல ஃபீல்டர் சந்தோஷ் இருக்காங்க. ஸோ வச்சு ஓட பார்க்குறாங்களான்னு பார்த்தா அதர் எண்டில் அங்கே ரன் அவுட்டு. ஸோ வச்சே ஓடி இருக்கலாம்னு தோணுது. ஸ்ட்ரைக்கிங் இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சுதாகர் வராங்க. நேராக கொண்டு அந்த காலில் நல்ல வேகத்தோடு வந்திருக்கு, டாட் பால். ஃபோர்த் ஒன் எட்ஜு, காட்டன் போல்டுக்கான சான்ஸ் கையிலேயே விழுவுது. ஸோ பேக் டு பேக் இங்கே விக்கெட்ஸ் விடுறாங்க. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு தினேஷ் வராங்க. 5th ஒன் ஓவரில் நேராக கொண்டு அந்த காலில் நல்ல டெலிவரி போட்டுட்ருக்காரு. விக்கெட் எடுத்த பவுலர் இங்கே ஜானி அவர்கள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க, வரும்போது தெரிஞ்சு. இந்த ஓவரில் மேட்ச் டேர்னிங் ஓவர் ஒன்று போட்டிருக்காரு ஜானி அவர்கள். பார்த்தீங்கன்னா 21, 8 விக்கெட் விட்டுருக்காங்க 5 ஓவர் முடிவில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. 6 பால் போடுறதுக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவா வராங்க. ஸோ அங்கே நான் ஸ்ட்ரைக்கராக நியூ பேட்ஸ்மேன் குமார் இறங்கியிருக்காங்க. லாஸ்ட் பால் வைடு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஸோ மேலே ஏறி இருக்கு, கையில் விழுதான்னு பார்த்தா கேட்ச் டேக்கன் லாங் ஆஃபில். ஸோ இன்னும் ஒரு விக்கெட் தான் பாக்கி இருக்குது. ஸோ
சரி, நியூ பேட்ஸ்மேன் விஜய் இறங்குறாங்க. செகண்ட் பால் ஸ்டிக்கு ஒரு ஐயோ அதுதான் ட்ரை தான் இருந்துச்சு. யார்கர் டாட்டு. தேர்ட் ஒன் ஸ்டிக்கை தூக்க தான் பார்க்குறாரு. ஸ்டெம்ப் லைனுக்கு வரவும் பேட்டில் பட்டிருக்கு. கண்ட்ரிக்கு போய் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் எட்ஜு கேரி ஆகலை. கீப்பரால் பிடிக்க முடியல. அதன் காரணமாக சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக தரையோட போகுது. ஸோ 2 எதிர்பார்க்குறாங்க பேட்டிங் டீம்லேருந்து. அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ண அந்த 2 ஈஸியாக வச்சு. ஸோ அங்கே ரன் அவுட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் கட் பண்ணிட்டேன் 2ஓட வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 மாற்றப்போ இங்கே ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் படித்த தழுதாலப்பட்டி 27 அடிச்சிருக்காங்க. ஸோ 28 இப்போ தேவை. 36 பாலில் 28 தேவை. ஸோ இழுத்து பிடிச்சி போட்டே தீரணும். ஸோ மணச்சநல்லூர் பெப்சி ரன் சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இங்கே ஸ்ட்ரைக்கில் ஜானி இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக சந்தோஷ் இருக்க போகிறாங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு விஜய் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் நீக்கன் கான். இங்கே விலக்கி போடப்பட்ட பால் மேபி விட்டுருந்தா ஒயிடில் எனக்கு போயிருக்குமோ எனக்கு டவுட் இருக்குது. ஸோ வெரைட்டி ஆட பார்த்தாரு. ஸோ இங்கே ஜானி அவர்கள் விக்கெட்டை இழந்து போகிறாங்க. ஸோ இந்த ரன் சேஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தணுன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பு தரையோட ஆடி ஒருத்தர் நின்று ஆடி கொடுத்தே தீரணும். ஸோ அதுதான் மேட்சை மாற்றும். ஸோ இங்கே விக்கெட்டை தொடர்ந்து வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே மணி வராங்க. செகண்ட் ஒன் ஸோ ஃபுல் டாஸை ப்ளேஸ் பண்ணி விட்ருக்காரு. ஸோ இங்கே இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா வெயிட் சைட் நோ பால்னு நீங்கள் பாலை வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அது நோ பாலாக கன்சிடர் ஆகாது. ஸோ வெல் லெஃப்ட் எடுத்தால் அது நோ பால், அப்புறம் ஃப்ரீ கிட் கிடைக்கும். தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் நல்ல ப்ளே வர விட்டு தட்டியிருக்காரு. ஸோ பேக்வர்ட் பாயிண்ட்டு டுவர்ட்ஸ் தேர்ட் மேனில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ப்ளே தெளிவாக ஆடுறாங்கன்னு சொல்லுவேன். பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ அங்கே பாயிண்ட்டில் பிரகாஷ் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க அவர்கிட்ட அடிச்சுட்டு. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் நல்ல டெலிவரி. பேட் ஃபேஸ் லாஸ்ட் மினிட்ல ஓப்பன் பண்ணி விட்ருக்காரு. நல்ல த்ரோ. பிரகாஷ் அவர்கள் நல்ல வெறியோட ஒரு ஃபீல்டிங் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஓடி வந்துட்டாங்க மணி. இங்கே லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஸ்டிக் லைனுக்கு வந்துருக்காங்க. குட் ஷாட் லாஃப்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ட்ரைவ் ஒன்று. ஸோ அங்கே மணி நல்ல டச்சில் தெரிகிறாரு. ஸோ சந்தோஷம் கூட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் போடணுங்கிற முடிவோடு ஆடுறாங்க. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் விட்டு 5 ரன்னுக்கு ஆடிருக்காங்க மணச்சநல்லூர் பெப்சி. ஸோ இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா 28 இருக்கும்போது உங்களுக்கு 23 இன்னும் தேவை. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் அன்பு போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் நல்ல டெலிவரி ஸ்ட்ரெயிட் பவுலர். டாட்டோட ஸ்டார்ட் ஆகுது இந்த ஓவர். செகண்ட் பால் நல்ல ஷாட் ப்ரோ. கேப்பை பிக் பண்ணி ஆடி இருக்காரு. 2 ஃபீல்டு இருக்காங்க. ஸோ அங்கே விஜய் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க அவர்கிட்ட அடிச்சுட்டு. ஷார்ட் கேட்ச் கேரி ஆகுதான்னு பார்த்தா கேரி ஆகலை. ஸோ அவர் மிஸ்ஃபீல்டு பண்ண கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார். ஸோ கேட்சுக்கான ட்ரை இருந்துச்சு. அதன் காரணமாக இங்கே 4 போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது இந்த 4. அன்புட்டு சந்தோஷ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்கு பக்கத்தில் வருது. இங்கே கீப்பரால் பிடிக்க முடியல. அதன் காரணமாக ஸோ இங்கே சிங்கிள் எடுக்கிறாங்க பையில். ஸ்டிக்கில் மணி. ஸோ நோ பால் லெஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் காரணமாக நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கிட் வருது. ஃப்ரீ கிட் பால். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி. நல்ல டெலிவரி நல்ல வேகத்தோடு போட்டிருக்காரு. ரிவர்ஸ் திரும்ப பார்க்காம. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் குட் ஸ்டாப். இங்கே விக்கெட் கீப்பர்ட்டு வந்து நல்ல யாருக்கு டெலிவரி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். விக்கெட் போனதுக்கப்புறம் முதல் பால் விக்கெட் பிரேக் த்ரூ கிடச்சிச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் பிரகாஷ் போட வந்திருக்காங்க. 24 பாலுக்கு 16 தேவை. ஸோ இந்த ஓவர் 3வது ஓவர் பிரகாஷ் இழுத்து பிடிச்சி போட்டே தீரணும். ஃபஸ்ட் பால் வைடு. ஃபஸ்ட் பால் ரீபால். இது ஃபுல் டாஸ் கேப்பில் ஆடிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போதா போயிருக்குங்க. ஸோ அவர் அடிக்கக்கூடிய 2வது 4 இது இந்த மேட்ச்சில். செகண்ட் ஃபுல் டாஸ் சேம் ஷாட்டு சேம் ரிசல்ட்டு. பட் 2 பவுன்ஸில் இந்த பவுண்ட்ரி போகுது.
ஸோ 11 தேவைன்னு இருந்துச்சு. ஸோ இந்த 4 நல்லாவே கேமை மாற்றி விட்டுருச்சுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன் இது கொடுக்காமல் போடணும். ஸோ தரையோட போது குட் ஸ்டாப் பவுலரே தடுத்துருக்காரு. ஸோ இங்கே கீப்பரால் பிடிக்க முடியல. ஸோ வச்சுக்கிட்டாங்க. அதிகன்னா 6 தேவை. ஸ்டேக்கில் மணி இருக்காங்க. கேப்பில் போகுது. இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணிடுச்சு. கன்ஃபார்ம் 2-1 பார்த்தா. ஸோ பேக்கப் கால் இருக்க காரணத்தினால சிங்கிளோட வைக்கிறாங்க. ஸோ மேட்ச்சை சந்தோஷ் முடிச்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். கேட்ச் விழுவ வாய்ப்பு இருக்குது. கையிலே விழுந்துருக்குங்க. இங்கே ஃபுல் டாஸில் விக்கெட் கிடச்சிருக்கு. முடிச்சு கொடுக்க பார்த்தாரு சந்தோஷ். பட் நல்ல இன்னிங்ஸ் ஒன்று முடிவுக்கு வருது. ஸோ 2 நாளுக்கு மேலே 4 நாளாக பதிவு பண்ணார். செம இன்னிங்ஸ் ப்ரோ. ஸோ இந்த ரன் சேஸ் லோ ஸ்கோர் கேம்னு பார்க்காம நீட்டாக ஆடி இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணிகண்டன். இந்த ஓவரில் லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. அண்டர் த பால் போய் தூக்கியிருக்காரு. முதல் 6 பதிவு பண்ணுறாரா? கேட்ச் டேக்கன். லாஸ்ட் 2 பாலில் 2 விக்கெட் எடுத்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ இன்னும் 5 ரன் தேவை பேட்டிங் டீமுக்கு. ஸ்கோர் 3 ஓவர் முடியல 23. ஸோ விக்கெட் மென்ஷன் பண்ணிடுறேன் நான் கீழே. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் அன்பு போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மணி. ஸோ நல்லா லோவாக நிற்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன். ஸோ சின்ன டச் வச்சு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல யாருக்கு ஒன்று போட்டிருக்காங்க இங்கே அன்பு. தேர்ட் ஒன் ஓவரில் யாருக்கரை நல்லா அட்வான்ஸ் பண்ணி ஆடிருக்காங்க. தரையோட போகுது. ஸோ அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணாமல் எடுத்து போகணுன்னு சொல்லும் போது மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. அதில் சிங்கிள் டபுளாக மாறிடுச்சு. ஸோ 1 to draw 2 to win முடிப்பாங்களாம் பார்த்தா ஸ்டெப் அவுட் பண்ணுறாரு. நல்ல யாருக்கர் ஒன்று நல்ல வேகத்தோடு வந்திருக்கு. நல்லா டீப் இந்த கிரீஸ் நிற்கிறாரு. ஷஃபிள் ஆகுறாங்க. ஸோ மேலே தூக்கியிருக்காங்க. முடிக்க பார்த்தவரை முடிச்சு விட்டாங்களாம் பார்த்தா கேட்ச் டேக்கன் முடிச்சிட்டாருங்க. இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்ஸ்மேன் தமிழ் ஹை பேக்கில் பண்ணிக்கிறாங்க. நல்ல பிளே கேப்பில் ஆடி இருக்காரு. ஸோ இந்த சிங்கிளோட ஸ்கோர்ஸை லெவல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். ஸ்கோர் பார்த்திங்கன்னா இப்போ 27. இன்னும் 1 ரன் தேவை. 12 பால் பாக்கி இருக்குது. ஸோ விஜய் இந்த ஓவர் போட வராங்க. ஷார்ட் மிட் ஆஃபு, ஷார்ட் கவரு, ஷார்ட் பாயிண்ட்டு, ஷார்ட் ஃபஸ்ட் ஸ்லிப்போட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் 1 ரன் தேவைங்கும் போது ஸ்கோர்ஸ் லெவல் காரணத்தினால இந்த ஓவரோட முதல் பால் அதுக்கு ஒயிட் டெலிவரி. ஸோ ஒயிட் டெலிவரியோட இந்த மேட்ச் முடியுது. ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் தழுதாலப்பட்டி வெர்சஸ் மணச்சநல்லூர் பெப்சி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.